Realme Buds Wireless 5 ANC Active Noise Cancelling. .6 mm டைனமிக் பாஸ் டிரைவரு, 45 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி, 38 ஹவர்ஸ் பேட்ரி லைஃபு, என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலிங் கால், நாய்ஸ் கேன்சலேஷன், 50 dB ஹைபர்டு நாய்ஸ் கேன்சலேஷன், IP55 டஸ்டன் வாட்டர் ரெசிடென்ஸ். இந்த இஎன்சி அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற இரைச்சல் வந்து நம்ம கேட்காம பண்ணுறதும், நாய்ஸ் கேன்சல்னால் ரெண்டும் ஒன்று தான். அதை ஏன் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல. அடுத்து வந்து அந்த IP55 டஸ்டன் வாட்டர் அப்படிங்கிறது வந்து தண்ணிக்குள்ளே முக்கி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஏதாவது சாரல் மழை அந்த மாதிரி பெய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக அதில் போய்க்கலாம் வந்துக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து OnePlus யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். OnePlus ஃபஸ்ட்டு செகண்டு அதில் ANC எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த Realme Buds வந்து 2 வாங்கினேன். அப்புறம் அதை வந்து வீட்டுக்காரம்மா கொடுத்துட்டு 3 வாங்கியிருந்தேன். நல்ல யூசஸ் இருந்துச்சு. எப்படின்னா அந்த ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி பிஞ்சு வெளியில் அந்த அவுட்டரில் கொடுத்துருக்குற அந்த கோட்டிங் பிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூட நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நார்மலாக சில ப்ளூடூத் இதெல்லாம் வாங்கினோம்னா கொஞ்ச நாள்லேயே வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கேட்காம போயிடும், சார்ஜ் ஒழுங்காக நிற்காது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால் அடுத்த வெர்ஷன் எப்போ விடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய காம்படிஷன் இருந்தது இந்த நெக் பேண்ட் விஷயத்தில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக அந்த நெக் பேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லா பேருமே அந்தளவுக்கு கவனமாக இருக்கிறதுல பூராமே இந்த ட்ரூ TWS அந்த இது வந்துருச்சு. ஆனால் நெக் பேண்டில் தான் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கேட்டால் தெரியும். அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை கால் அட்டன் பண்ண முடியாமல் ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று, நெக் பேண்ட் ஒன்று, ஒரு மொபைல் ஒன்று வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போட்டு தைரியமாக போகலாம். வாட்சில் யார் கால் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம், நெக் பேண்டில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ட்ரூ ஒயர்லெஸில் அந்த மாதிரி இருக்காது. இப்போ இது ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுன்னு எப்படி சொல்கிறேன்னா அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காதில் அதை தான் மாட்டியிருக்கேன். அதில் வேணால் வீடியோ பார்த்துக்கோங்க. ஆமா, ஓகேவா? கை என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுறது. எங்களோட யூஸுக்கே வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆயில் பட்டாலும் டீசல் பட்டாலும் இந்த லப்பர் கோட்டிங் எல்லாம் பிஞ்சு போயிட்டாலும் அந்த ஒரு சைடு கேட்குறது ஒரு சைடு கேட்காம போகிறது அப்படிலாம் இல்லை. ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு சொன்னால் இந்த நாய்ஸ் கேன்சலிங் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னாடி 3 வச்சுருந்தேன். அதில் வந்து இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மோடு, ட்ரான்ஸ்பரேஷன் மோடு, அடுத்து வந்து நார்மல் மோடு அப்படிங்கிறது இதிலே வந்துடும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் ஆன் ஆகுது, அடுத்து ப்ரெஸ் பண்ணினோம்னா ட்ரான்ஸ்பரேஷன் மோடு ஆன் ஆகுது. அந்த நார்மல் மோடு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து தனியாக வந்து அதில் ரியல்மி லிங்க்குன்னு சொல்லி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி என்னோடய காதுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து எல்லா இயர்ஃபோனுமே எனக்கு ஃபிட் ஆகுது. இது OnePlus நான் ஃபஸ்ட்டு செகண்ட் யூஸ் பண்ண மாதிரி அந்த இதோட ஹெட் மாதிரியே தான் அப்படியே இருக்குது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் நல்லா ஃபிட் ஆகுது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தைரியமாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு டெக் சேனல் வச்சு அதில் வந்து ரிவ்யூ பண்ணுறத விட நம்ம ட்ரூ லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். வாங்க, தைரியமாக வாங்கலாம்.